அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி வெட்டி எடுப்பது சட்டவிரோதம் என்பதை மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டிய சட்டமன்ற உறுப்பினரே இப்படி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதும், காவல்துறையை தவறாக பயன்படுத்துவதும், நம்முடைய செய்தியாளர்களை அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களை கொல்வதற்கான, கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பதும் நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்திருக்கின்றது. இந்த 6 நாட்களில் பல ஆடியோக்களை நாம் வெளியிட்டிருந்தாலும் கூட தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம் என்பது மிக மிக முக்கியமான ஆதாரம். காவல்துறையிடம் நாம் பேசிய போது கூட அவர்கள் சொன்னார்கள், உங்களை எம்எல்ஏ அடித்ததற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருந்தால் கொடுங்கள், நாங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று சொல்லி. ஆனால் எம்எல்ஏ அந்த இடத்திலேயே இல்லை என்றெல்லாம் எம்எல்ஏ தரப்பினர் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கு சென்றார். அவர் பிங்க் நிற சட்டை அணிந்து கொண்டு அங்கு பரிசு கொடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் இருக்கிறது. அடுத்த சில மணி நேரத்திலேயே அவர் இந்த கல்குவாரிக்கு வந்து அதே சட்டையோடு நம்முடைய செய்தியாளர்களை தாக்கக்கூடிய காட்சிகள், வீடியோக்கள் இருக்கின்றது. இதை பார்த்து விட்டாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.